நன்றி தான் சொல்லணும். நான் ஏன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரல, எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. உங்களோட இந்த கிறிஸ்துமஸை மகிழ்ச்சியோட பங்கேற்க வந்து கடவுள் ஒரு வார்த்தை சொல்றார். அங்கே தானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பும் சகோதரனோட சகோதரியோடும் சமாதானமாயிரு. உங்க குடும்பத்தில் நிறைய பேர் உங்களை விட்டு வெளியே இருக்கலாம், இல்லை உங்களை ஏற்றுக்காம ஒதுக்கி வைத்திருக்கலாம். மனம் மறந்தாதீர்கள், அவங்களை அன்பு செய்கிறது. விரோதிகளை என்னைக்கு நீங்க அதிகமா அன்பு செய்றீங்களோ அதுதான் உண்மையான அன்பு. உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசிச்சா அது அன்பு கிடையாது, அது ஒரு எக்ஸ்சேஞ்ச். அவங்க 5 பைசா கொடுத்தாங்க, நீங்க திரும்ப 5 பைசா கொடுக்குறீங்க, இல்லை 10 பைசா கொடுக்குறீங்க. ஒண்ணுமே கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தாராள உள்ளத்தை நீங்க வளர்த்துக்கணும். பிறருக்காக ஜெபிங்க. உங்களை யாரு நீங்க தேவையே இல்லை என் வாழ்க்கையில ஒதுக்கி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியும் பிதாவும் அவருடைய மகனும் நம் இயேசு கிறிஸ்துவும் மூவரும் அமர்ந்து நம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்கள், நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். என்ன நாள் இன்னைக்கு? மகிழ்ச்சியின் நாள். 3வது வாரம், மகிழ்ச்சியின் வாரம். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சோறே இல்லைனாலும் நீங்க என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மள படிச்ச கடவுள் தான் சின்ன சின்ன எறும்பையும் படிச்சுக்கிறார், கொசுவையும் படிச்சுக்கிறார். கொசு நம்மளை கச்சா அடிக்கிறோம், சாவச்சிடுறோம். இருந்தாலும் அதுக்கும் தீனி கொடுக்குறாரு, எறும்புக்கும் சோறு போடுறாரு. அவர் உருவத்தில் நம்மளை படிச்சவரு நம்மளுக்கு சோறு போட மாட்டாரா? இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? பிறரை அன்பு செய்வது போல என்னையும் அன்பு செய்யும் சொன்னாரா? என்ன சொன்னார்? தன்னைத்தானே அன்பு செய்வது போல அயலானே. உங்களை நீங்கள் நேசிப்பது போல உங்கள் அயலானையும் வேறையும் நேசிங்கள். தயவு செய்து மற்றவர்கள் மேல அன்பு செலுத்துங்க, அதுதான் உங்களுக்கு பலம். இன்னைக்கு ஜாய், இங்கிலீஷ்ல ஜாய், ஜாய்னா ஜே ஃபார் ஜீசஸ், ஓ ஃபார் அதர்ஸ், யூ ஃபார் நம்பர். ஜீசஸ் சொன்னது, நீ என்ன நேசிப்பது போல உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. ஆனா இயேசுவை நீ உண்மையா நேசிக்கிறன்னா ஃபர்ஸ்ட் மற்றவங்களை நேசிக்கணும். மற்றவங்களை நேசிச்சா உன்னை நீங்களே உங்களை முழுமையா நேசிக்கிறீங்கன்றது அர்த்தம். அதுதான் இந்த நாளுக்கு தான் வரணுன்றது அவருடைய சித்தம். நாங்களா முடிவு பண்ணல. நாங்கள் போன வாரமோ வரணும்னு யோசித்தோம். அடுத்த வாரம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ரேஷன் இவ்வளோன்னு தான். அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னா நீங்கள் அதை சமைச்சு ஒருத்தருக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டுட்டு நீங்களும் மகிழ்ச்சியோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோன்னு தான் இவரு ரவி என்றவர் முழுமையா அதுதான் நினைச்சாரு. போன வாரம் வரணும்ட்டு இவர் இல்லை, அதனால போன வாரம் இவர் இல்லைன்னா வரக்கூடாது. இந்த வாரம் சில பேருக்கு மனக்கசப்பு இருந்தாலும் இன்னைக்கு தான் இறைவன் கொடுத்த நாள். உங்களோட நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் வந்துக்கிறோமே தவிர உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை. தயவு செய்து உங்களுக்கு உதவி செய்து நீங்க ஏழைகள் என்று உங்களை ஒதுக்கி வைக்கல. நாங்க நம்மெல்லாம் ஒரே குடும்பம், நம்மெல்லாம் ஒரே குடும்பம். உங்களை எல்லாரையும் என் அப்பா, என் அம்மா, சித்தி, சித்தப்பா இந்த உருவில் தான் நான் பார்க்கிறேனே தவிர ஏழைங்களா பார்க்கல. இதெல்லாம் சொன்னாங்க எங்களுக்காக ஜெபின்னு.
எங்களுக்காக ஜெபிங்க. நான் வேணான்னு சொல்ல, எங்களுக்கு பலம் அது. ஆனா நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பெற்றார், உறவினர், உங்க சகோதரர், உங்களை யாரு ரொம்ப மோசமா பேசிக்கிறாங்க உங்க குடும்பத்துல, அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிக்காதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு மேல மேலும் கடவுள் பலம் ஊட்டுவார். நாங்க இல்ல, அவரு தான் வழி நடத்துறது. நாங்க ஒரு தூசி, அந்த பக்கம் காத்து அடிச்சது, இந்த பக்கம் வந்து நாங்க சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான். கடவுளுக்கே நன்றி, இறைவனுக்கே புகழ். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. உங்களை எல்லாரும் கடவுள் நன்றாக ஆசீர்வதிக்கும் வேண்டும் என்று நாங்கள் தினதோறும் எங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்காகவும் தயவுசெய்து ஜெபியுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். God bless you all. சகோதரத்துவம் அவருடைய நறுமணமாகும் என்பது புனித வின்சென்ட் டி பால் அவருடைய பொன்மொழிகளில் ஒன்று. அதைத் தொடர்ந்து இப்போது உங்கள் எல்லோருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகு சகோதரர் மோசஸ் அவர்களே, அவரோடு சகோதரர்களே மற்றும் கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய கேஜிஎஃப் ஏரியா கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட் லாரன்ஸ் மற்றும் 5 வருடங்களுக்கு மேலாக செயலாற்றி கொண்டு வந்திருக்கின்றது என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் சொல்லப்போனால் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய விழா நாங்கள் சிறப்பாக செய்தோம். அந்த நேரத்தில் பாசமிகு மோசஸ் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்து சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். சொல்றதுன்னு சொன்னாக்கா, உங்கள் மோசஸ் பிரதரு கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மீது அளவுக்கு மீறி பாசத்தை வைத்திருக்கக்கூடிய சகோதரர் மோசஸ் அவரை தொடர்ந்து இந்த மாதிரி ரேஷன் ஐட்டம்ஸ் நடத்தினோம். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு சொன்னாக்கா பகிர்ந்து அளித்தல், மற்றவங்களுக்கு பகிர்ந்து. நீங்கள் கூட இந்த பொருட்களை வாங்கி போயிட்டு நீங்கள் கூட மற்ற உங்களோட ஏழையாக இருப்பாங்க, அந்த ஏழைகள் கூட இதில் கொஞ்சம் கொடுங்க. அப்போ கடவுள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு. அதனால் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னமரியான அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை நாங்கள் கூறுகிறோம். அன்னமரியால் பாவம் இல்லாமல் உற்பவித்தவர். எப்படி பிறந்தாங்க தெரியுமா? யாருக்கு பிறந்தாங்க? அன்னமரியால் அண்ணமான் நம்ம தெரிஞ்சிருக்கு. பைபிளை எல்லாரும் நல்லா படிங்க. அதெல்லாம் எல்லா இறை வார்த்தையும் எல்லா உண்மைகள் அடங்குது. அது எதுவுமே கிடையாது. உள்ள வார்த்தை தான் பைபிள் தான். இப்போ அன்னமரியாலை பற்றி நான் இந்த கடவுளை கேட்கும் போது தான் எல்லாருக்குமே அழுக்கி குலுக்கி சர்வரி தான் கொடுக்குறாரு. எங்களுக்கும் கொடுத்தாரு, நம்மளும் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்க யாருன்னா கொடுங்க, ஒரு வாங்கி சாப்பாடுனா கொடுங்க. இந்த உள்ளம் எல்லாருக்கும் வராது. ஏன்னா நம்ம சகோதரர் நாங்களும் சால்ஸு நம்ம ஜூஸ் வேணும், நம்ம ஒன்றா படிச்சுக்கோம் ஸ்கூல்லேருந்து, நம்ம ஒன்றும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த உள்ளே வரணும், கொடுக்கறதுக்கு அந்த உள்ளே வருது. இல்லை அப்படி செய்யலாம், அப்படி செய்யலான்னு முன்னுக்கு வந்து இல்லைப்பா அப்படி கொடுக்கலாம், இடையில கொடுக்கணும். நம்ம அவருக்கு அந்த ஆற்றில் வல்லப்பட்ட கடவுளில் அந்த எண்ணத்தை கொடுத்து இல்லாமல் இன்னொன்று நன்றி சொல்கிறேன். நம்ம சகோதரன் லூஸ் வந்து லாஸ்ட் டைம் வரல, நம்ம சகோதரன் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் செய்யறதுக்கு எங்கள் ஜெபத்தில் மறக்க மாட்டோம்.
கடன் கொடுக்குறான்னு சொன்ன மக்கள் சூழ்நிலை ராஜா பல சேவைகளால் ஆசிரியர்கள் தரவே அவங்க ஒவ்வொரு ஆசிரியர் ஒருவரை தெரியாது வந்துக்கு அந்த நிகழ்வை ராஜா ஆசிரியர் தர வேண்டும் அன்னைமரியால் மூலமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல தகப்பனே கூட்டினில் பிறந்த குழந்தை தன் பாடியில் கிடத்தி தாலாட்டு பாடி அன்னை மறித்தோங்க வைத்தார் தானேலோ தானேலோ பிறக்கையிடவில்லை இவ்வுலகில் கொடுக்க யாருமில்லை பிறக்கையிடவில்லை இவ்வுலகில் கொடுக்க யாருமில்லை நம்மையே நம்பி வந்தார் பாலன் தன்னை தர வந்தார் கோடியில் பிறந்த குழந்தை தன் மாடியில் தாடேலோ. எங்கள் பிதாவே இந்த மணியை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உம்முடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, தாயே, பாவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.